Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம மெரிஞ்ச் கிஸ்ஸஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எக் ஒயிட்டையும் சுகரையும் பீட் பண்ணி மெரிஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மெரிஞ்சை குட்டி குட்டி பைட் சைஸாக ஊற்றி பேக் பண்ணுறதுக்கு பேர் தான் மெரிஞ்ச் கிஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது வந்து 120 கிராம். இதை வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பவுடரை நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்க போகிறோம். இதுதான் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் 2 எக் ஒயிட்டு தேவை. 2 முட்டையிலேருந்து வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். நல்ல க்ளீன் ட்ரை பவுலில் தான் இதை ஊற்றி இருக்கணும். இப்போ நல்ல க்ளீனான பவுலில் இந்த எக் ஒயிட்டை சேர்த்து நான் விப் பண்ண ஆரம்பிக்கிறேன். லோ ஸ்பீடில் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நுறைய அடித்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் க்ரீம் ஆஃப் டாட்டாரும் ஒரு பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்துக்கணும். இந்த க்ரீம் ஆஃப் டாட்டார் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஒரு 5-6 சொட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த அடித்து வச்சுருந்த சர்க்கரையை ஒரு ஸ்பூனாக சேர்த்து லோ ஸ்பீட்லேயே வந்து பீட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்தோடனே ஹை ஸ்பீட் பீட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டான அந்த பீக்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ லோ ஸ்பீடில் ஒவ்வொரு ஸ்பூன் சர்க்கரையாக நம்ம எல்லாம் போட்டு கலந்ததுக்கப்புறம் ஹை ஸ்பீட் பீட் பண்ணி நமக்கு வந்து இந்த ஸ்டிஃப் பீக்ஸ் வரும். கூடவே வந்து நான் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி நல்லா வந்து ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் எனக்கு வந்து வந்துருச்சு. நீங்கள் அந்த மெரிஞ்சை வந்து அப்படியே கவுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட இறங்கக்கூடாது. அந்தளவுக்கு ஸ்டிஃபாக அந்த பீக்ஸ் வந்ததுன்னா உங்களோட கன்சிஸ்டன்சி கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் போட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பைப்பிங் பேக்கில் நான் வந்து ஜெல் ஃபுட் கலர் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்கில் தொட்டு அதில் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக இந்த மாதிரி அந்த பைப்பிங் பேக்கில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த மெரிங்கை எடுத்து அது உள்ளே போட்டுட்டு நல்லா ஃபில்லப் பண்ணி அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா அதை புஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கில் இதை வந்து போட்டு நாசில் போட்டு போடுறேன். அப்போ தான் நான் வந்து ஏதாவது டிசைன் மாற்றணுன்னா நான் நாசிலில் வந்து ஈஸியாக வந்து கழட்டிட்டு வேறு நாசில் போட முடியும். அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேக்கிங் ட்ரேயில் நல்லா நேராக ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் நம்ம போட்டுட்டு வரணும். நீங்கள் இந்த டிசைன் தான் போடணும்னு இல்லை, பிளெயின் ரவுண்டாக கூட பைப்பிங் பேக்கை கட் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். அவனை வந்து 100 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ப்ரீ ஹீட் பண்ண அவனுக்குள்ளார இந்த மெரிஞ்சை போட்டுட்டு கரெக்டாக 45 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணுறேன். நான் நல்லாவே குட்டி குட்டி சைஸில் பண்ணியிருக்கனால எனக்கு 45 மினிட்ஸ் போதுமானதாக இருந்தது. நீங்கள் பெரிய சைஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1 ஹவர் வச்சுக்கோங்க. 1 ஹவர் கழிச்சுமே வந்து அந்த அவனோட டெம்பரேச்சர் ஃபுல்லாக கூல் டவுன் ஆகி நீங்கள் கையில் தொடுற அளவுக்கு எந்த சூடும் இல்லாத வரைக்கும் உள்ளேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெளியே எடுத்து நம்மளோட அந்த மெரிஞ்ச் குக்கீஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம். ஈஸியாக அந்த பேப்பரை விட்டு வந்துடும். அடியிலையும் நல்லா வந்து ஹோல்ஸ் எல்லாம் இல்லாமல் ஃப்ளாட்டாக அழகாக வந்துடும். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மெரிஞ்ச் கிஸ்ஸஸை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கேக் மேலே புட்டிங் மேலெலாம் டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.